அம்மனருமா எல்லாம் என் வயிற்றோட பசி கொடுமை வந்தவாசி பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கின 6:30 மணிக்கு நான் ஒரு நாடகம் கேட்டேன் வாதியாராண்ட. என்ன ஒரு நாடகம் ஆசிரியரை கேட்டேன். நம்ம ரெகுலரா போவோமே கோயம்புத்தூர் தப்பா நாடகம்னு சொன்னாரு. 8 மணிக்கு தானே பஸ் வரும், என்ன பண்றதுன்னு கேட்டேன். ஆமா 8:20 வந்துடும் வந்தவாசி. வாடா டீ சாப்பிட கூப்பிடல போனான்னு கூப்பிட்டு போனாரு. ஹோட்டலுக்கு டீ சாப்பிடலான்னு 2 பேரும் போனோம். ஹோட்டலுக்கு போறீங்க? ஆமா. அவருக்கு 2 பேரும் தான் போறோம். டீ சாப்பிடலாம் போறீங்க. போனா பரோட்டா அடிச்சுக்கிறாங்க. பரோட்டாவை பார்த்த உடனே எனக்கு டீ ஞாபகம் மறந்து போச்சு. ஆமா அச்ச விதக்குது பாரு. என்ன இன்னும் 4 பரோட்டா சாப்பிடலாமான்னு இருந்தது அந்த ஹோட்டல்ல. என்ன சொல்ற? வேற தண்ணியா கொட்டுது மொத்தம் வேற தண்ணி அந்த மாவுல தங்குது. இதை பார்க்க எனக்கு சாப்பிடணும் போல ஆயிப்போச்சு. தண்ணி ஊத்தி வேலை செய்யறானே. வேலை செய்யல தண்ணி ஊத்தி வேலை செய்யணும். வேற ஒரு துளி அப்படி நிலத்துல சிந்தணும். ஆமா வேற ஒரு துளி வந்து நிலத்துல சிந்தணும். சிந்தாத உலகிறா தெரியுமா? ரொம்ப நினைக்காதம்மா. என்னடா அந்த ஹோட்டல்ல பார்த்த உடனே ஆசை வந்து விட்டது. பரோட்டா வெட்டான்னு வச்ச உடனே பேன் போட்டாங்க. அங்க சும்மா தான் எப்படிங்க சாப்பிட முடியும், ரேடியோனா போடுங்கன்னு. அதுல அந்த காலத்து ரேடியோ பழகுது. இந்த கிராம் போன்னு சொல்லுவாங்க. இந்த குச்சி தூக்கி வச்சா பாடுமே கிராம் போன். இதை எடுத்து போட்டா பழகுது அம்மா. இதுல தேஞ்சு போன கேஸ்ட் ஒன்னா போல கேஸ்ட் ஒண்ணு மாட்டிக்கிது. என்ன போல கேஸ்ட்? தேஞ்சு போன கேஸ்ட் சொல்லுவோம்னா பழைய சாந்தாலும். ஆமாமா அதுல அடிக்கடி ஸ்டக் ஆகும் பழகுது. ஸ்டக் ஆயிடும். பசுவோட பொறுமை போராட்டாவை புட்டு வாயில வைக்க போற பாட்டு கிளம்பிடுது. என்ன பாட்டு? என்ன பாட்டு? ஆண்டவன் படைச்சான் ஆண்டவன் படைச்சான் நாங்கிட்ட கொடுத்தான் அனுபவிராதான் ஆனம் நீ வச்சான் தேய்ச்சி போன கேஸ்ட் நான் பொராட்டா எடுத்து வாயில வைக்கிட்டான். அப்பதான் பீ வச்சான். இவன் மாவுலயே வேர்வை செஞ்சு விட்டானே. பொராட்டாவில பீ வச்சுட்டான். கரெக்டா ரேடியா பார்த்துட்டு பீ வச்சான் அப்படின்னு சொல்லுதுன்னு பொராட்டா தூக்கி வாஜா மூஞ்சி மேல கரெக்ட். அது கூட மாதர் மூஞ்சி மேல டீ கொடுக்குறாங்க. அப்படியா? தலைவரை பார்க்க வேண்டும். சீக்கிரமா அழைத்தா ஓடி வாங்க. ஊருக்கெல்லாம் வந்து சாப்பிட்டு மகாராணி அம்மா வராங்க.
பின்னாடி வந்துருக்காங்க. ஏன்டா இந்த வேலை பண்றதும் பண்ணிட்டு பொண்ணு காடுவேண்ணா. சரி இப்படி கையை கரமா இவனுக்கே பொறுக்கல மாதிரி அம்மன் நாடகம் வச்சுக்கிறாங்க. சரி முன்னாலே கம்பெனி தீட்டு பட்டு அம்மன் நாடகம். நான் அர்த்தம் கட்ட பையன், நீங்களாம் அர்த்தத்தோட ஆடிக்கிறீங்க. அறிவு கட்ட முண்டா அவர் யாரு உனக்கு? உனக்கு அப்பா என் சாமாங்க. நிஜத்துல அவருக்கு அப்பா, அவருக்கு உனக்கு புள்ள. நீ அது போல வேலையை செய்யலாமா? நீ இன்னும் செய்யணும் தேவையில்ல. அப்படி ஏறி கிடக்குது, அங்க போய் செய்யலாம். எல்லாம் என் வீட்டு தயிர் சாதம் பண்ற வேலை ஒண்ணு. தயிர் சோறு. ஆமா 3 வேலையும் மூஞ்சப்பாரு வாரி போட்டு தயிர் சோறு தயிர் சாதம். மயிறு மயிரா பேஜ் ஆகுது. இங்க வாடா, இங்க வா. அறிவு கட்ட முண்டோ இங்க வா. ஒரு வாரம் விடுமுறை கட்ட இல்ல, உங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிருந்து இல்ல, விடுமுறை தாராளமா எடுத்துக்கு போ. உனக்கு இங்க வேலை கிடையாது. வேணாம் எனக்கு லீவு வேணாம். ஏன்? மாமியாருக்கு உடம்பு சரியா போச்சு. மாமியாருக்கு உடம்பு சரியா போச்சா? நான் நல்லா இருக்கிற பொம்பளை சாவடிக்கிறேன். நேத்தால செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. நல்லா போச்சு, வீட்டை கடைசிட்டேன். கடைசியா டாக்டர் சொல்லிட்டாரு என்னன்னு வருகின்ற 48ஆம் தேதி செத்துருவாங்க. 48ஆம் தேதி? அது என்னடா 48? இந்த மாசத்துல ஏற்றிருக்குது. 30 இருக்கு. அந்த மாசத்துல ஒரு 18 எவ்வளவு ஆகுது? 48. போச்சு. உனக்கு இருக்குதா பையா? சொல்ல பாத்தியா என்னத்தா ஏன் பாடிக்கிறா? நீ பாட்டு வாங்கி போயான். அம்மா வேலை இல்லைன்னு வேலை இல்ல போ. வேலை இல்லையா? ஒரு வாரம் லீவ் வச்சு போட. சத்தியமா வேலை இல்லைன்னு வந்த வாசு பஸ் ஸ்டாண்ட்ல சொல்லி இந்த பேக் தூக்கணும் வீட்டுக்கு போயிருக்கணும். இன்னத்துக்கு வேலை இல்லை. நம்ம அம்மா என்ன வண்டியில ஏற்றி போவாங்க. டாட்டா ஏசி பதார்த்த வைக்கிற வண்டி வேற என்னைய குட்டா. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எனக்கு 1 வாரம் லீவா 7 நாள் லீவா? என்னடா சொல்ற? ஒரு வாரம் நாள் ஒண்ணுதான், 7 நாள் ஒண்ணுதான்டா. எதுக்கு பேக தூக்கின்னு வர எங்க மானத்துங்களை வாங்கறதுக்கு? ஏன்டா என்னடா? நான் பள்ளிக்கூடத்திலே படிச்சுக்கிறேன், ஸ்கூல்ல படிச்சுக்கிறேன், என்னை யாரும் ஏமாத்த முடியாது. அது என்னடா பள்ளிக்கூடம்னா ஸ்கூல் என்னன்னா? காங்கிரீட் போட்டு கட்டுறது ஸ்கூலு, காங்கிரீட் போட்டு கட்டுறது, ஈத்து கொட்டா போட்டு கட்டுறது பள்ளிக்கூடம். சொல்லு மனமண்ணு சொல்லு. 1 வாரம் லீவா 7 நாள் லீவா? 7 நாள் லீவ் போடா. என்ன சொல்றீங்க? 7 நாள் லீவா 1 வாரம் லீவா? டெய்லி கட்டி 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 சட்டரா எதுக்கு வர? ஒரு வாரம் லீவா 7? எங்க அம்மா தப்புவா அத்துட்டாடா பாரு. அது மாதிரி வாஜரால கேட்டு சொல்ல போறேன் நானு. என்னடா அதுயா? இல்ல இல்ல 1 வாரம் அண்ணா 7 நாள் அண்ணா. இது தெரியாத பேக் தூக்கிட்டு வரேங்க.
சண்டே மண்டேன்னு வருது பாரு, அது ஒரு வாரம். ஞாயிறு திங்கள் வருது பாரு, அது 7 நாள். எல்லாம் நீயா பார்த்து வச்சுக்கிட்டா? இல்லைங்க, அவங்கள பிடிச்சி விட்டாங்க. நீ பிரிக்கிறதா சரியா? இவ்வளோ அர்ஜென்ட்டா என்ன அனுப்பிச்சு 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? வெங்காயம் வெட்ட போ. நான் தோலாவது உரிக்கிறேன். ஒரு ஆள் வைக்கிறியா இல்ல உரிக்கியா? வேணா நீங்க தான் பயந்துரும். ஏய் பையா, சின்ன பையன், ஒண்ணு தெரியாத பையன், கல்யாணம் ஆகாத பையன், இதெல்லாம் பார்த்துட்டு வச்சுக்க. சத்தியமா வாரி அடிச்சுட்டு ஓடிடுடா. என்ன வாரி அடிச்சிடுமா? வாரி அடிச்சிடும். நான் அலறி புடுவனா? அலறிடுவேன். அவ்வளவு மோசமாண்டா? படுத்து படிக்கவே கிடப்பேன். படுத்து படிக்காவா? ஆமா. அப்படின்னா எப்படித்தான் வாரி அடிச்சிட்டு நானும் பாருங்க. பையா, போய் சொல்றீங்க, அவனே ஒரு லூசு பையன். லூசு என்ன பண்ண தெரியுமா? அவனாண்ட நீ போய் வளரு. அட மெண்டல். மெண்டல். I am a mental. I am a mental. அத்தான் குணவதி, அத்தான் இன்றைய வாரம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா? சந்தோஷமாக இருக்க வேண்டும். எப்படி அத்தான்? உண்மைதான். நமக்கு முறையிட்டு பார்க்க எந்த ஒரு குறையும் என்பதே இல்லை. இருப்பினும் என்னுடைய பழக்க வழக்கம், என்னுடைய நமது வாழ்க்கை எப்படி இந்த கள்ளிக்காட்டிலே இந்த மக்களாளர்கள் திருடி வந்து இந்த கள்ளிக்காட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் காப்பாற்றிக் கொண்டு வருகிறார். இருப்பினும் ஒரு மயிலத்தெல்வம் இல்லாமல் மனவருத்தம், ஒரு குழந்தை இல்லாமல் மனக்குழப்பம். உண்மைதான். எனக்கு பிறகு இந்த நாட்டை இந்த காட்டை ஆள்வதற்கு ஒரு மயிலச்செல்வம் இல்லையே என்பதுதான் மனவருத்தம். உண்மைதான். ஆகவே முந்தைய நாளை ஐயா அதை பார்த்தாயா, அடுத்த கிராமங்களிலே ஒவ்வொரு பட்டணங்களிலும்
அதாவது தேர் திருவிழா நடக்கின்றது. ஆலய திருவிழாக்கள் ஆலய திருவிழாக்கள் நடக்கிறது. உண்மைதான். அங்கே சென்றால் பொன்னாபரணம் அனைத்தையும் திருடி வந்து நமது நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு சரியாகவே இருக்கும். இன்றுதான் அமாவாசை. இன்றுதான் அமாவாசை. அறுக்கல் நேரம். அங்கு வரும் பெண்களை ஆடை ஆபரணங்களை கவர்ந்து வர வேண்டும். நம் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். புறப்படு.